போற்றுதலுக்கும் பெருமைக்குரிய இந்த ஹமீதியா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 77வது இந்திய குடியரசு விழாவில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்த இப்பள்ளியின் தாளாளர் மற்றும் எனது நண்பருமான அனீஸ் அவர்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ளேன். சொல்றாங்க, நான் பள்ளியின் பழைய மாணவன். 1977 இருந்து 1982 வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும். அப்போ இந்த ஸ்கூல் இப்போ ஹமீதியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இயங்கிட்டு இருந்த இடத்துல 6வதுலேருந்து 10வது வரைக்கும். அதுக்கு முன்னாடி 5வதுல ஹமீதியா தொடக்கப்பள்ளியில் 5வது வகுப்பு படித்த ஒரு மாணவன். 10th வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து +1 +2 திருச்சியில் இருக்கின்ற பிஷப் ராய செகண்டரி ஸ்கூலில் போய் படித்து அதோட தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்று பின்பு இதே கீழக்கரைக்கு வந்து அரசு பணியில் வேலை செய்து கடந்த 25 வருடங்களாக அரசு மருத்துவராக இருந்து அடுத்த வருடம் எனது பணியை முடிக்க இருக்கின்றேன். அதாவது 60 வயசு ஆகுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு 59 வயசு, 60 வயசு ஆக போகுது. இன்னும் ஒரு வருடம் தான் எனக்கு அரசு பணி. இந்த 25 வருட காலத்தில் எனது பணியை போவில்லாமல் நாட்டுக்கும் கீழக்கரைக்கும் மக்களுக்கும் சிறந்த சேவை பெற்று நமது இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு இல்லையா குடியரசு தினவிழாவோட கலெக்டருடைய அவார்டு, அந்த அவார்டு 2 முறை வாங்கியிருக்கிறேன். சிறந்த மருத்துவர் என்ற அவார்டு 2 முறை வாங்கியிருக்கிறேன். ஒரு முறை கோவிட் பீரியட்ல, கோவிட் தான் தெரியும் உங்களுக்கு, கோவிட் பீரியட்ல எல்லாரும் பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் மிக துணிச்சலாக இந்த கோவிடை சந்தித்து முதல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரையில் தான் முதல் கோவிட் பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்டை தனிமைப்படுத்தி பின்பு ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த தடுப்பூசியை கொண்டு செலுத்தி மிகவும் அர்ப்பாடுபட்டு வேலை செய்வதற்காக எனது பணியை பாராட்டி நமது கலெக்டர் அவர்கள் இந்த குடியரசு தின விழாவில் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. நான் ஏன்